டிவிகே கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை இதே மாதிரி தான் ஸ்லாங்கை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி கிண்டல் பண்ணவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவர் அமைச்சராகி மக்களுடைய பணிக்கு வந்துட்டார். அந்த மாதிரி இப்போ மரியவேல்சனை இவங்க கிண்டலை பண்ணும்போதுனால என்ன பலன் அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாமரன்லாம் அவங்க மொழியில் பேசுறதை விருப்பப்படுவாங்களா, நீங்கள் தூய தமிழில் தான் பேசுறதை விருப்பப்படுவாங்களா? தேவையில்லாமல் மொழியை வச்சு, அவங்களுடைய ஸ்லாங்ஸை வச்சு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு, இது ஆக்சுவலாக சட்டப்படி குற்றம். நீங்கள் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பாடி ஷேம் பண்ணுறது சட்டப்படி குற்றமான செயல். பொன்முடி சட்டசபையில் அவர்கள் அதை செய்தார்கள்னு வர மேடையில் பட்ட நாமோன்னு பேசுவாப்புல. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன மொழியை பற்றி பேசுகிறீங்க? நம்ம எப்படி ஒருத்தரை டவுன் பண்ணுறதுன்னு நினச்சி இதை பேசுவாங்க. நமக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கவங்கள டவுன் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறது. இந்த செயலை தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். சும்மா நீங்கள் தேசிய கீதத்தையும் தமிழ் முன்னாடி போடு பின்னாடி போடுன்னு பேசிட்டா மட்டும் இல்லை, தூய தமிழில் பேசிட்டா மட்டும் போதாது. எந்த மனிதனாக இருந்தாலும் ஈக்குவலாக சரிசமமாக மரியாதை கொடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தை தான் நான் மரபாக பார்க்குறேன். அது எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன, எந்த ஸ்லாங்காக இருந்தால் என்ன. நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தீர்மானங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிடுமானா உருவாக்காதுன்னு அரசியல். திமுகவுக்கு ஒரு கைவந்த கலை இல்லாத பிம்பத்தை உருவாக்குறது. இவங்க ஏதோ ஒரு இன்சிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. தாவேகா கவர்மெண்ட் மேலே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள்லாம் இருக்குமோ அதை அவங்க அலசி ஆராய்ஞ்சிட்டே வராங்க. அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அவருடைய உயிர் நண்பன் அன்பில் மகேஷுக்குமே ஒரு கிளாஸ் போதாமே. இவருக்கான துறையில் அன்பில் மகேஷ் உள்ளே வராரு. இப்போ அன்பில் மகேஷ் வரும்போது கே நேரு போன்ற சீனியர் இருக்கும் போதே அன்பில் மகேஷுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து எவ்வளோ வளர்த்து விட்டுருக்குது இந்த கட்சின்றது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இவர் செய்த செயல்பாடுகள் எதுவுமே திமுகவுடைய மேலிடத்துக்கு தெரியல. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வச்சுருக்கிறது என்னென்னா, கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்த வேண்டிய கட்டத்தில் வச்சுருக்கீங்க. முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இந்த போதை ஒழிப்பில் இருக்காருன்னு காட்டுறது தான் அவரே பங்கேற்கிறது. முதல்ல ஒன்று நடந்தது மாரத்தான், ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை உங்கள் சிகேயோடு பேச இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா இன்ட்ரோ கொடுக்கறதுல கொஞ்சம் திணறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படிதான் ட்ரபிள் இருக்கும். இவருக்கு பொறாம சார். இவரை பத்தி நான் கொசு அடிச்சிட்டு இருக்காரு அவரு. சரி, சந்தியா இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ள கொசு அடிச்சு முடிச்சிடலாம்னு பார்த்தேன். தெரியுதா? இல்ல சார், பல கொசு, அவ்வளவு கொசு இங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். பல கொசுகள் அடிக்க, பல கொசுகளோட தொல்லை வந்துட்டீங்க அதிகமா தான் சார் இருக்கு. ஆமா சரி, நேத்து சன்னமா என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க உங்க கூட தனியா ஷூட் எடுக்க. அவருக்கு பொறாம. ஆமா, நேயர் வேற நீங்க வந்தாதான் வீடியோ எடுக்கிறது கரெக்ட்னு சொல்றாங்க. இனிமேல் சந்தியா இல்லாம வேறாதப்பா வீடியோ. புரியுது சார், அவருக்கு பொறாம. முதல்ல தேவா தேவான்னு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சந்தியான்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு தாங்க முடியல. அது என்னமா வாஸ்தவம் தான். நான் கிளம்பிடுறேன். கிளம்புறேன்னா போன்றுவாங்கடா, உட்காரு. சரி சரி, ஓகே, போவோம், நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரி சார், நம்ம அரசியலுக்குள்ள வருவோம். இப்போ நேற்று சட்டசபை நடந்தது இல்லையா? அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசினாங்க. அதுல நான் கேட்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் மரியவேல்சனோட ஸ்லாங்கை பத்தி அது ஒரு விஷயமா டிஎம்கேயோட எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்த பாத்தீங்களா சார்? பார்த்தோமாப்பா. ஆக்சுவலாக இது இப்படி தான் டிவிகே கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை இதே மாதிரி தான் ஸ்லாங்கை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி கிண்டல் பண்ணவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவர் அமைச்சராகி மக்களுடைய பணிக்கு வந்துட்டார். அந்த மாதிரி இப்போ மரியவேல்சனை இவங்க கிண்டலை பண்ணும்போதுனால என்ன பலன் அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சரி, ஸ்லாங்கு நானான்றது இந்த தூய தமிழில் தான் பேசணுன்றது எங்கேயுமே சட்டமோ இதுவும் இல்லை. இவங்களா ஒரு கலாச்சாரம்னுவாங்க, இவங்களா ஒரு மரபுன்னுவாங்க, இவங்களா ஒரு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வச்சுட்டு இப்படி நடக்கவில்லை, அப்படி நடக்கவில்லை, இப்படி நடந்ததுன்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அந்த தமிழில் பேசுகிற நீங்கள் ஒரு 100 பேர் தான் பெரிய அப்படின்னா, நான் பாமரனுடைய மொழியில் பேசுகிறவங்களுக்கு பாமரன்லாம் அவங்க மொழியில் பேசுறத விருப்பப்படுவாங்களா, நீங்கள் தூய தமிழில் தான் பேசுறத விருப்பப்படுவாங்களா? மக்களுக்கான மொழியில் பேசுறதுல என்ன தவறு இருக்குது? எல்லாரும் தூய தமிழில் பேசுறது இல்லைல்ல. இது சாதாரண வழக்காடும் மொழி. அதாவது மரியவேல்சன் பேசுகிறதோ சரி, அவர் ஆனந்த் அவர்கள் பேசுனதோ சரி, ஒரு வழக்காடு முறை. இப்போ நம்ம வெளியில் எல்லா இடத்துல இப்போ மேடையிலையோ சட்டசபையில் அவர்கள் இப்படி இதுன்னு பேசுகிறாங்களா, இறங்கினா எறா வண்டின்னு சொல்லுவாங்களா, இல்லை வீட்டில் வேணே மனைவியார்களே தாங்கள் இங்கே காப்பி கொண்டு வருகிறீர்களா இப்படி பேசுவாங்களா? அங்கே ஒரு வழக்காடு முறைன்னு ஒரு மொழி இருக்குது.
ஸோ அதை நேச்சுரலாக கொண்டு வராங்க, அவங்க நேச்சுரலாக வருது. புரியுதா? நீங்கள் வந்து இது வந்தால் இதுக்குன்னு ஒரு டியூஷன் வச்சு எடுத்து நடத்துறதுக்கெலாம் இங்கே நேரம் இல்லை. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் மொழியை வச்சு, அவங்களுடைய ஸ்லாங்ஸை வச்சு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு, இது ஆக்சுவலாக சட்டப்படி குற்றம். நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பாடி ஷேம் பண்ணுறது வந்து சட்டப்படி குற்றமான செயல். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு இப்போ தான் உங்கள் தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அதில் கேஸும் வாங்கியிருக்கிறார். பார்த்தோன்னா மொழி இதுலையும் நீ அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு சட்டம் அதில் இருக்குது. நான் ஏற்கனவே விளக்கமாக போட்டிருக்கேன் வீடியோவில் பாரு. ஸோ அந்த மாதிரியான இது சொல்கிறதுக்குமே கேஸ் போடுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நான் அதை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஒரு வழக்காடு மொழியாகவே விட்டுடுங்க. சும்மா அது வந்து நீங்கள் பெருசாக பேசி நீங்கள் தான் என்னமோ பெரிய இதுவாக நம்மளால் இப்போ நீங்கள் மேடையில் பேசுகிற பேச்சு பொன்முடி வந்து நீங்கள் சட்டசபையில் அவர்கள் அதை செய்தார்கள்னு வர மேடையில் பட்ட நாமோன்னு பேசுவாப்பில். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன மொழி பற்றி பேசுகிறீங்க? அருகதை இல்லை. அதெல்லாம் நியாயமும் இல்லை. உங்களுக்கு அதுக்கான தார்மீகமே இல்லை. நீங்கள் பேசுறதுல இல்லை. ஒரு அமைச்சரை என்ன மாதிரி அதாவது இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை வந்து அவங்களோட செயல்பாடுகள் வந்து சிறப்பாகவும் நிறைய இப்போ நான் பார்க்குறேன். ஒருவர் எல்லாரும் அமைதியாக பேசுகிற இடத்துல ஒருத்தரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு கோட்டில் இருக்காங்க, இவர் வாய்ஸ் மட்டும் எக்கோவாக அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குன்னா அவர் சொல்கிறது நியாயமாக இருந்தாலும் நீ சத்தமாக பேசினா நியாயமாயிடாதுன்னு அடக்குமுறையை வைப்பாங்க. இது எதுக்குன்னா இவங்கெல்லாம் நம்ம இதுக்கு வந்து இதுக்கிட்ட நமக்கு பதில் இல்லையே, இதுக்கு நம்ம இல்லையே, அது தப்பு, இது சரி, நம்மளை எப்படி ஒருத்தரை வந்து டவுன் பண்ணுறதுன்னு நினச்சி இதை பேசுவாங்க. நமக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கவங்கள டவுன் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறது. இந்த செயலை தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்கள டவுன் பண்ணி ஒன்று அந்த அதனால் ட்ரிகர் ஆகி தேவையில்லாத பேச்சுகளாக வளர்ந்துச்சுன்னா அதை அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து மீன்ஸாக கட் பண்ணி போட்டு இவங்கள பரப்புவாங்க. அதை விட்டால் இந்த மாதிரி ஏதாவது அந்த இடத்துலையே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்கள உட்கார வைக்கிறது இல்லை, நீங்கள் செஞ்சதே தெரியலன்றதை டைவர்ட் பண்ணுற வேலையாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சட்டசபை மரபு பிளா பிளா பிளான்னு சொல்கிறீங்களே தவிர அந்த மரபுகளை எங்கள் யாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. சும்மா நீங்கள் வந்து தேசிய கீதத்தையும் தமிழ் முன்னாடி போடு பின்னாடி போடும் பேசிட்டா மட்டும் இல்லை, தூய தமிழில் பேசிட்டா மட்டும் போதாது. மரபுன்றது என்ன? நான் நினைக்கிற மரபுன்றது எந்த மனிதனாக இருந்தாலும் ஈக்குவலாக சரிசமமாக மரியாதை கொடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தை தான் நான் மரபாக பார்க்குறேன். அது எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன, எந்த ஸ்லாங்காக இருந்தால் என்ன, நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுறதை நிறுத்திட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் ஓகே சார். அதே மாதிரி வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்துட்டு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்க வேண்டியது தான். போன தடவையும் ஒரு தீர்மானம் இருக்குது. இப்போ இவங்க தீர்மானம் கொண்டு வந்து அதை வந்து சப்போஸ் நான் 29 தேர்தல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அங்கே தான் அதுக்கு முன்னாடி இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் அவங்க மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்து இதை தார்மீகமாக கொண்டு வர முடிஞ்சால் பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இது உதவுமே தவிர இந்த தீர்மானங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிடுமானா உருவாக்காதுன்னு. அரசியல் இல்லை. இப்போது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டுக்கு இன்றைக்கி ஆதரவுன்ற மாதிரி கொண்டு வர மாதிரி டிவிகே கவர்மெண்ட் மேலே இவங்க ஒரு டாமினேட் பண்ணுறாங்க. சரியா? இவங்க எதிரில் தான் வராங்கன்றதை இவங்க காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் இந்த தீர்மானம் கட்டாயமாக்கப்படுது தவிர அவங்க ஸ்டாண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் அந்த நீட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்து அவங்கள படித்து அதை பாஸ் பண்ண வைக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாற்ற வேண்டியதுக்கான காலங்கள் வரும்போது மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை மாற்றுவாங்க. மாணவர்களை தவறாக வழி நடத்தலைன்னு சொல்லுவாங்க. நடத்தலை. மாணவர்கிட்ட போய் நான் மாற்றிடுவேன், கொண்டுடுவேன், வெட்டிடுவேன், கொடுத்திடுவேன்னு சொல்லி எந்தையும் தவறான ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒரு மென்டலி ஒரு இதுக்கு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ணுறதை அவங்க பண்ணலை. அங்கே இதுதான் பண்ண போகிறோன்ட்டு அது சொல்லிட்டாங்க. இங்கே அவங்க தீர்மானம் போட்டு அடுத்த லெவலில் அதை கொண்டு போகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்துட்டு தாவேகாவோட எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே வந்துட்டு எதனால் இவ்வளோ பயந்து வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு இடி கேஸ் வந்துட்டு இருக்குது, அந்த ஒரு வழக்குனால தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மை தானே, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா இடி கேஸ் இருக்குது, இதுக்கு சில பேர் ஓடி போயிட்டாங்க, இங்கே டிவிஎஸ் இது இங்கே இருக்குது, எல்லாமே வரும். சரியா? சரி, இவங்க வந்து
இப்போ ஒரு திமுகவுக்கு ஒரு கைவந்த கலை வந்து இல்லாத பிம்பத்தை உருவாக்குறது, அதை உடைக்கிறது. இந்த 2த்தையுமே இவங்க கைவந்த கலை. இவங்க ஏதோ ஒரு இன்சிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. தாவேகா கவர்மெண்ட் மேலே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள்லாம் இருக்குமோ அதை அவங்க அலசி ஆராய்ஞ்சிட்டே வராங்க. அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய முதல் இதில் இருக்க பேச்சும் இப்போவுமே பார்த்தோன்னா மாறி இருக்கும் ஸ்லாங்கே. ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி ஆட்டிடியூட்டா நீங்களாம் பெரிய இதுவான்ற மாதிரி பேச்சு, இப்போது தன்மையாக பேசுகிற மாதிரி பேசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கதையை செய்கிறாங்க. ஸோ இந்த இந்த செயல்கள் வந்து சைக்காலஜிக்கலாக வேறு மாதிரி காட்டுன்றதை தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மடியில் கனம் இருக்கிறவன் வழியில் பயம் இருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். அது திமுகவுக்கு இருக்குன்றதுல எந்த மாற்றம் கிடையாது. இதுதான் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் மேலே கூட தான் சிபிஐ கேஸ் இருக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இது வந்து ஒரு கரூர் இன்சிடெண்ட்டை வச்சு நடக்கிற ஒரு சிபிஐ கேஸ் தம்பி. இந்த சிபிஐ கேஸில் வந்து மேடைகளில், அதாவது டிவிகேவினர் மொத்தமாகவோ சரி, இந்த இவங்க நடக்கிற அந்த காவல்துறையுடைய விசாரணையை சரியில்லைன்னு சொல்லி தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது தவிர, உண்மைக்கு புறம்பாக எதாவது கொண்டு போய் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் சிபிஐ மாற்றினாங்களே தவிர, சிபிஐ கேஸுன்றது ஒருத்தவங்க இவங்க மேலே பிளைம்னு. அதில் முதல்ல சிபிஐ கேஸில் இவங்க மேலே இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதில் யாரும் A1 இல்லை, A2 இல்லை, A3 இல்லை பொதுவாக இவங்க மேலே யாரையுமே அக்யூஸ் பண்ணல. ஸோ சிபிஐ கேஸுன்றது இவங்க மேலே முதல்ல இல்லைன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது தவறுதாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த சொல்லணும்னு சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்கள் அதை பதிவிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அடுத்தபடியாக உதயநிதி அவர்கள் டாபிக் எடுத்ததுனால சொல்கிறான், உதயநிதிக்கும் அவருடைய உயிர் நண்பன் அன்பில் மகேஷுக்குமே ஒரு கிளாஷ் போதாமே, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், நானும் பார்த்து சில வார பத்திரிகைகளே இப்போது கசி இது வந்துட்டே இருக்கு செய்தி. அது வந்து இந்த அரசகுமார் போன்றவர்களுடைய கைதுக்கு பிறகு தொடங்கியதாக நான் பார்க்குறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, பல லாபிகளில் இவர் வருமானம் பெற்றதுக்காகவும், இப்போ என்னென்னா முன்னாடி வந்து மாப்பிள்ளை லாபி, உதயநிதி லாபி இப்படின்னு வச்சுருப்பான். இவங்களுக்குள்ளே இந்தந்த துறைகள் இவங்களுதுன்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். துர்கா மார்க்கோ சில துறைகள், அதில் தான் சேகர் பாபு வருவார், அறநிலையத்துறை அப்படின்னு, கிச்சன் கேபினெட்டில் இப்படி இருக்கிற விஷயங்கள்ல இருந்தது. அதில் இவருக்கான துறையில் அன்பில் மகேஷ் உள்ளே வராரு. இப்போ அன்பில் மகேஷ் வரும்போது கே நேரு போன்ற சீனியர் இருக்கும் போது அன்பில் மகேஷுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து எவ்வளோ வளர்த்து விட்ருக்குது இந்த கட்சின்றது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இவர் செய்த செயல்பாடுகள் எதுவுமே திமுகவுடைய மேலிடத்துக்கு தெரியல. அது என்ன மாதிரியாக நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் போயிருக்குன்றத தெரியல. ஏன்னா ஸ்ட்ராங்காக மாட்டினதே இப்போ அரசகுமார் கைது வரைக்கும் போயாச்சுன்னா எவிடன்ஸ் இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது தான் நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல அன்பில் மகேஷோடைய பெயர் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ உள்ளே இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து அரசாங்கத்தை முந்தைய அரசுக்கு கெட்ட பேராகவோ அந்த தலைமைக்கு கெட்ட பேர் வருது அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு புரியுது. கூட இருந்தே குழி பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் தான் இந்த ரித்தீஷ்னு ஒரு நபர் பற்றி ரத்தீஷ்ன்ற நபரை பற்றி சவுக்கு சங்கர் நிறைய பேசியிருப்பார். அவர் யார் லாபியிலேருந்து வந்திருக்காருன்னா அவரும் அன்பில் மகேஷ் லாபியிலேருந்து தான் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா அவர் வீட்டை பக்கத்தில் இருந்தவராக தான் முதல்ல சொல்கிறாங்க வேளச்சேரியில். அவர் தான் இவங்களை இன்ட்ரடியூஸே பண்ணதாகவும் சொல்கிறார். இவருக்கு பாதகமாக நடந்த பல செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அன்பில் மகேஷ் மூலியமாக வருது. மற்ற யார் மூலியமாகவே உதயநிதிக்கு எந்த நெகட்டிவுமே வரல. ஓகேவா? இதிலேருந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது அவங்க வந்து அந்த இது எடுத்துக்கிறது, அவங்க அந்த கேப் வந்திருக்கிறது நியாயமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு நம்மளால கம்பி சுற்றுற கதெல்லாம் போய் இந்த பிகின் உட்ஸ் மாதிரியான சில சேனல்கள்லாம் போய் உக்காது, இது எங்கள் அப்பத்தா வீடு, இங்கே தான் அவர் வருவார், இவரும் அவரும் நாங்கள் ஒன்றா இருந்தோம், இந்த குடும்பமே ஒன்றா, அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா, காசு பணம் துட்டு மணி எது நீ காசு பணம்னா எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அவ்வளோதான்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பேசுகிறோம், இந்த மாதிரி பப்ளிக் ஆகிடுச்சுன்னா இதை சமாளிக்கிறதுக்காக திருப்பி ஒன்றா சேர்ந்து சுற்றுற மாதிரி ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வரும். அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும்னு தெரியாது. இவரோட கேஸை கூட தாவேக்கா எடுக்கலான்ற மாதிரி போயிட்டுருக்கு. தூக்குனா எப்படி சார் வாய்ப்பு இருக்கா? அது பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, எடுத்தோடனே பெரிய தலைகளெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. மறுபடியும் சின்ன மீன்களை பிடிச்சி அந்த சின்ன மீன்கள் தான் பெரிய மீன்களுக்கு இரையாகப்படும். ஸோ அது பார்ப்போம், பொறுமையாக இருந்து தான் பார்க்கலாம். ஏன்னா இவர் கூட இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்போ கூட அன்பில் மகேஷ் இருந்தார், கவனிச்சிங்களா நீங்கள்? இருந்தாரா இல்லையா? அவர் இருந்தார், எங்கள் திருச்சியில் ரிட்டர்ன் வரும்போது இருந்தார். பேருக்கு அது இல்லை, போகும்போது இல்லை தானே. சென்னையிலேருந்து அரெஸ்ட் பண்ணாங்க, சென்னையிலேருந்து இங்கே இருக்க உள்ளூர் ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். தஞ்சாவூர் தான் போகிறாங்க. எதில் போகிறாங்க? அந்த அந்த போலீஸ் வேனில் போகிறாங்க. திருச்சி தாண்டி தானே போகணும், இல்லை வேறு ரூட்டே போனால் கூட திருச்சி இங்கேருந்து இப்படி குறுக்கில் வந்து ஜாயின் பண்ணலாம்ல.
அப்படியா அப்புறம் தஞ்சாவூர் போகும்போது வரைக்கும் அங்கே வரல, ரிட்டர்ன் போகும்போது திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். நம்ம இல்ல. கரூர் டைமில் வந்தப்போ மட்டும் ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் வர முடியுதுல்ல, திருச்சியிலேருந்து கரூருக்கு இப்படிலாம் பண்ண தெரியுதுல்ல, ஏன் அங்கே வந்து பண்ண தெரியல? அதுதான் தம்பி, அந்த செயல்பாடுகளில் மேபி நம்ம சொல்கிற இந்த 2 பேர் தான் அங்கே முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். அதுக்கு கூட அதனால இன்னைக்கு அதுக்கு காரணமாக இவங்க ஆனதுனால இவங்க கூட அதுக்கு ஏன் நம்மளை கேட்காம கலந்துக்காம இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு கூட வருத்தம் இருக்கலாம். வெறும் இதுதான் நம்ம பார்க்கறது ஒன்று, பின்னாடி 1000 இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் சிபிஐ வெளியே வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த 3 மாசத்துல 20,000 கோடி ரூபா கடன் வாங்கிட்டீங்க, 5 வருஷம் நீங்க நீடிச்சிங்கன்னா 20,000 கோடி தாண்டிடுமா நாடு, அதாவது தமிழ்நாடு ரொம்ப மோசமா போகுது. 20 லட்சம் கோடி தாண்டிடும். ஆமாம், 20 லட்சம் கோடி. கரெக்டு. இப்போ புது அரசாங்கமாக அமைச்சிருக்கோம். இன்றைய இதில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வச்சுருக்கிறது என்னென்னா, கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்த வேண்டிய கட்டத்தில் வச்சுருக்கீங்க. கஜானா எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ஆட்சிக்கு இருந்தாலும் ஆட்சி கடைசி நேரத்தில் இருக்கிற கஜானாவெல்லாம் காலி பண்ணுறானுங்க. அந்த திட்டம் இந்த திட்டம் அவங்க ஏன்னா ஓட்டுக்கு வாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்தால் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பார்த்துக்கலாம். திருப்பி வரலன்னா வரவன் கஷ்டப்படலாம், அவங்கள போடு, அவன் கஷ்டப்பட்டோன்றது எப்பவுமே பண்ணுவாங்க. இதில் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் உபரி நிதியை வச்சுட்டு போவாங்க ஆட்சியில். எப்பவுமே முடிகிற காலத்தில் பட்ஜெட் போட்டால் கூட நிதி இருக்கிறதுன்னு இருக்கும். திமுக எப்பவுமே வலிச்சு கட்டிட்டு போகிறது தான் இவங்களோட வேலை. இப்போது அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் போடணும், ஏற்கனவே பாதியில் நிற்கிற திட்டங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அது நின்றுச்சுன்னா அதனால் வர லாஸ் ஆஃப் பே ஒரு 10% 20% ஒவ்வொரு ஆண்டும் அது ஒரு ஏற்றமாகிட்டே இருக்கும். அது ஏறிச்சுன்னா அதனால் இன்டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் வரும். ஸோ இதை நடத்துறதுக்கு இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்னு கேட்டுதான் கண்டிப்பாக கடனை வாங்கணுன்றதில் எந்த மாற்றம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை தான் அவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த குவார்ட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குவார்ட்டரில் அடுத்த இயர் எண்டுக்கு போகும்போது இதை எந்த அளவுக்கு இவங்க மெனக்கிட்டுருக்காங்க, இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பாரு. இந்த 20,000 கோடி கடன் வாங்கினாலும் இவங்க வச்சுட்டு போயிருக்கிறதுக்கு ஒரு 5,000 10,000 கோடி வட்டி கட்டுறது தான் சரியாக இருக்கும். சரியா, மீதி தான் நலத்திட்டங்களுக்கே வர வேண்டியது. இப்போ இது இவ்வளோ வேலை இருக்கும் போது இது இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள்லாம் தாவேக அரசு நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இவர் செங்கோட்டையன் ஒரு சொன்னார், அதை கவனிச்சிங்களான்னு தெரில எனக்கு. என்ன சொன்னார்னா, நீங்கள் இடம் மாறிட்டீங்க அதெல்லாம் ஓகே, ஆனால் இவ்வளோ துதிப்பாடணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் டேரக்டர். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ஓபிஎஸ் பேசவே இல்லை, ஒரு டிவி கேட்க தான் போகிறாப்லே அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை நான் இங்கே தான் இருக்கிறேன்னு இருப்பை காட்டுறதுக்கு அவர் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஒரு நிதி அமைச்சராக இருந்தவருக்கு கால சூழ்நிலை என்ன, இந்த பிரச்சனை என்னன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சவருக்கு அது ஒரு தடவை 2 தடவை நிதி அமைச்சராக பரவாயில்ல, தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷம் மேலே நிதி அமைச்சராக தான் இருக்காங்க. அந்த 2001 2006 காலகட்டத்தில் மாறும் போது கூட இவரை முதலமைச்சராக முதல் தடவை ஆக்கினதுக்கப்புறம் அந்த அம்மா திருப்பி முதலமைச்சராக மாறினதுக்கப்புறம் இவரை நிதியமைச்சராக அப்போத்துலேருந்தே கொண்டு வந்தாங்க. ஸோ முக்கியமான பொறுப்புகள் அப்போ இருக்கும்போது இவருக்கு எல்லாமே தெரியணுன்ற அதாவது சட்டசபையில் நானும் இருக்கேன், நான் எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி செயல்பாடு மாதிரி நான் குறைய மட்டும்தான் சொல்லுவோன்னு பேசுறதுக்காக பேசுகிற மாதிரி இருந்த செயல்னால தான் முனைவர் அண்ணன் செங்கோட்டையன் எழுந்து இதை பேசுகிறாரு. அவர் நியாயமாக தானே சொல்கிறார், நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்றதுக்காக இப்போவே இவ்வளோ நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் நிதர்சனத்தை புரிஞ்சு பேசுங்க. அவர் முதல்ல சொன்னது என்னென்னா, நீங்கள் நிதர்சனத்தை புரிஞ்சு பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சவர், நீங்களே இப்படி பேசலாமான்ற தோரணையில் தான் அவருடைய பதில் இருந்தது. அதனுடைய திருப்பி கவுண்டர் தான் நீங்கள் அங்கே அதுக்கு ஒரு பதில் சொன்னதுக்கப்புறம் திருப்பி கவுண்டர் தான் அவர் சொன்னார், நீங்கள் அங்கே போயிட்டதுனால இப்படி பேசுகிறீங்க அப்படின்றதுனால. அதில் தப்பு கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். அவங்க திருப்பி தான் சொன்னாங்க, அழகாக இவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் அம்மா ஃபோட்டோ தான் அவர் வச்சுருக்காரு, நீங்கள் தான் ஸ்டாலின் ஃபோட்டோவை மாற்றிட்டீங்க. யார் தெரியும், உதயநிதி ஸ்டாலினை வச்சுருக்காரான்னு தெரில, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு எங்ககிட்ட இல்லைன்னு இது அவங்களுக்கு கவுண்டர் ஆகி போச்சு. இல்லை, இது தேவையில்லாதது தானே, தேவையில்லாத வாய் கொடுத்து புண்ணாக்கிட்டேன்னு சொல்லுவாங்களா, அந்த கதையாக இருக்குது. சார் நிறைவாக ஒரு கேள்வி சார், தனுஷ் இப்போ அரசியலுக்கு வராருன்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த டைமில் அவருடைய அரசியல் வருகையை உளவுத்துறை கவனிச்சிட்டு இருக்காங்களா? முதல்வருக்கே ரிப்போர்ட்டு போதும். கண்டிப்பாக போகணும் இல்லை, இப்போ யார் என்ன நடந்தாலுமே உளவுத்துறை அதை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. போத குறைக்கே ஆஸ்தான அவர் அவருக்கு எதிர்காலத்தில் இருக்குன்னு வர சொல்லியிருக்கு. அப்போ நம்ம அது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கும். அதனால் அது இன்னும் எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் நாட்டில் நடக்கும் நடப்புகளை உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுக்கிறதும் மானிட்டர் பண்ணுறதும் தப்பில்லை. அது
நான் பெரிய விஷயமாவும் பார்க்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அந்த உறுப்பினர் சேர்க்கையும் வந்து தனுஷ் அந்த நற்பணி மன்றம் ஸ்டார்ட் ஆயிருச்சான். அடுத்து கட்சியை நோக்கி தான் நவருன்ற மாதிரி சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? வரட்டும், நம்ம ஏற்கனவே பேசுறது வரட்டும், வரும்போது பேசலாம், ஆரம்பிக்கும் போது பேசலாம். உறுப்பினராக வரட்டும், நடக்கட்டும், அதுக்கப்புறம் அது. ஓகே சார், இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ போதைப் பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி வந்துட்டு நடந்தது. அதில் நம்ம முதலமைச்சர் வந்துட்டு பங்கேற்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதில் குறிப்பாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட பையனை தூக்கி வைக்கிறது, ஸோ அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதையும் தாண்டி வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த போதைப் பொருட்களை வந்துட்டு எரிக்கிற வீடியோஸும் வந்துட்டு முதலமைச்சர் பார்த்தார் இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போதைப் பொருள் எப்பவுமே ஆண்டுக்கு ஒரு தடவை எடுக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு கலெக்டர், தாசில்தார் இவங்க தலைமையில் அது ஒரு கணக்கு போட்டு இதை வந்து எரிக்கிறதுன்றது நடக்கிற வழக்கம். இப்போ இந்த எரிச்சிருக்கிறது எவ்வளோ காலத்துக்குள்ளே இவங்க எடுத்ததுன்றது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அரசாங்கமும் சரி, முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இந்த போதை ஒழிப்பில் இருக்காருன்னு காட்டுறது தான் அவரே பங்கேற்கிறது. முதல்ல ஒன்று நடந்தது மாரத்தான், 2வது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு அமைச்சரோ, 2ஆம் கட்ட அமைச்சர், 3ஆம் கட்ட அமைச்சர்களை கூட அனுப்பிச்சி விட்டாங்க, நம்பர் 2 நம்பர் 3ன்னு. பட் முதலமைச்சரே பங்கேற்கிறாருன்னா அதுக்கான ஒரு இது என்னென்னா, நான் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், மக்கள் வந்து கெட்டு போகாமல் நான் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கேன், இதை நான் வந்து சீரியஸாக இருக்கேன்றதை உபயோகிக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த தொழில் பண்ணோம், இந்த இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாஃபியா அந்த டீமுக்கான ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அது நடக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்குது, வரவேற்க வேண்டிய விஷயமாவும் நம்ம பார்க்கலாம். அதாவது நான் எந்த ஒரு சிஎம்மும் அந்த இருக்கிற இடத்துல அந்த காணொலி மூலமாக எரிக்கிறத நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். அது வந்து அங்கே அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க, அது முன்னாடி அது வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன்னா இது போதை தடுப்பு தான் அந்த மீட்டிங்கே அதனுடைய சாராம்சமாக அதுன்றதுனால எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இருந்ததுனால அது ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது அவங்கள கேட்டிருப்பாங்க, ஒரு சிஎம்மாக இது தேவையில்லை அவாய்ட் பண்ணுங்கன்னு பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னெடுப்பு நடந்ததுன்றது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அவர் எப்பவும் போல் அவர் இப்போ குழந்தைங்கள் அட்ராக்டாக அந்த குழந்தைங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கி கொஞ்சிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு அதாவது நம்ம என்னென்னா, எட்டாக்கனியாக இருக்கிற ஒரு முதலமைச்சர்களையே பார்த்து அமைச்சர்கள் ஏன் தலைவராயிட்டாலே அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்த காலத்தில் இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் அவர் விருப்பப்பட்டு அது பேசுகிறதோ, தூக்குறதோ, கொஞ்சிறதோ, இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணால் கூட திடீர்னு டக்குன்னு இறங்கி ரோட்டில் நடக்கிற ரோட் ஷோ மக்கள் ரொம்ப பேர் நிற்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ அன்றைக்கி கூட நம்ம அந்த கலைவாணர் அரங்கத்தில் நடந்துட்டு வந்த உடனே பார்க்குறேன், எல்லாத்தையும் அழகாக ரோட் பிளாக் பேரிகார்ட் போட்டு வச்சுருந்தாங்க, மக்கள்லாம் கரெக்டாக நின்றுட்டு இருந்தாங்க. நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் வருவார், அவர் நடக்கிறதுன்றது அஜெண்டா இல்லை, உள்ளே இருக்காரா எப்படியா பார்த்துட மாட்டோமே எல்லாம் நிற்கிறவங்களுக்கு இறங்கி ரோட் ஷோ பண்ணார். நீ நடந்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். காரில் போகும்போது கூட ஹாய் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? சார் ஆனால் இறங்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம இவ்வளோ தூரம் போகணும், நம்ம நின்று பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ஒரு மனுஷன் இறங்கி நடந்து போய் அது கொடுக்குற எஃபெக்ட் இருக்குல்ல, எஃபர்ட்ஸ் போடுறோம்ல, அந்த எஃபர்ட்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஸோ அதை இவர் ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணுறாருன்றதை நான் ஒருத்தருக்கு வந்து பரப்புரை பண்ணுறதுக்கோ ரோட் ஷோ பண்ணுறதுக்குமே ஒரு 4 மாதம் வரைக்கும் அனுமதி கொடுக்காத இடத்துல இன்றைக்கி அவரே எடுத்து பண்ணுறாருன்னா தானாக நடக்கிறது. இதுக்கு யாருடைய அப்ரூவல் தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் நினச்சா இறங்கி போகலாம். அது எல்லாத்தையும் நான் இங்கே கோயம்பேடுக்கு சிவேஜ் பிளான்ட் வரும்போது இங்கேருந்து திருப்பி அந்த மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போனார். இங்கேயும் ரோட் ஷோ தான் நடந்தது. எல்லா இடத்துலையும் அந்த மக்கள் இங்கே வராங்க, அந்த கூட்டம்னு இருக்கும்போது அவர் வந்து அவங்கள ஒரு ஆஸ்வாசிக்கப்படுத்துகிற விஷயத்த வந்து அவர் திறமையாக செய்கிறாரு. நான் இந்த இடத்துல ஜெயலலிதாவோட பெட்டர் இந்த இடத்துல இவங்களை சொல்லலாம். ஜெயலலிதா அவர்களுக்கு லா அண்ட் ஆர்டர் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னும் போது செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கும்போது இறங்கி போகல அப்படின்லாம். இவருக்கும் அந்த செக்யூரிட்டி ரீசன் இருக்குது, ஆனால் அதை மீறி இறங்கி அவர் வந்து போய் ரோட் ஷோ பண்ணுறாருன்றதை நம்ம வரவேற்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்த்தோம். தொடர்ந்து இது என்னென்ன கட்டத்துக்கு போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நன்றி.